பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம். நேற்றைய தினத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்த்தோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் என்று பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் என்ன சொல்லியிருப்பான். அந்த வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம், அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல் இருப்பான். பாருங்க, மரத்துல கூட இலையெல்லாம் உதிர்ந்து போயிருமா. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இலை உதிராத மரத்தை போல். அநேக மரங்கள், சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலை உதிராது பாருங்க. அப்ப சில மரங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்லே அந்த எல்லா இலையும் உதிர்ந்து மறுபடியும் அது தலைக்கும், நல்ல தலைக்கும். அல்லேலூயா. இந்த பாதாம் மரத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கும். அது ஒரு மாதம் வரும்போது அந்த எல்லா இலையும் உதிர்ந்துடும், மறுபடி அது அப்படியே தலைக்கும். ஆனால் இலையுதிர மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. நீங்கள் என்ன செய்வீங்களோ, ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் நீங்கள் செய்வதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இல்லை. இந்த பாவத்திலே அல்ல, அப்படியே அல்ல. உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய காரியங்கள் என்ன முன்ன அதை செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிற 4வது வசனம், துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்களாம். பாருங்க, ஒரு ஒரு காற்று அடித்தா அதை அப்படியே அடித்து கொண்டு போய்விடும். அந்த பதரெல்லாம் கோதுமை தான் நிலத்தில் பாருங்க, அதை தூற்றும் பொழுது கோதுமை அப்படியே அந்த இடத்துல இறக்கும். ஆனால் பதரெல்லாம் அதை தூற்றும் போது அந்த காத்திலே அது பறந்து போய்விடும். அல்லேலூயா. அப்போ அங்கே வேதம் சொல்கிறது, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறானா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம். பாவிகளுடைய வழி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தின் தன் கனியை தந்து இலையுதிர மரத்தை போல நீங்க செழிப்பா இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க, அவருடைய பாதத்துல அமர்ந்துருங்க, செவிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.